அரசோட நிலைப்பாடு என்ன அப்படின்றது டீலிமிட்டேஷனில் அவங்களுக்கே ஒரு சரியான வழி கிளாரிட்டி இல்லை. சரிங்களா? என்ன அப்படின்னாக்கா, போன செஷன் டீலிமிட்டேஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க பிஜேபி கவர்மெண்ட்டு. அந்த டயத்தில் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. இதை எத்தனை ஃபேர் டீலிமிட்டேஷன்னா இப்போ என்ன 543 நமக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்குது 7.18 நினைக்கிறேன். 7.18 அப்படின்னாக்கா 7.18 39 எம்பி சீட் இருக்குது. அந்த சீட்டு குறையாமல் அப்படி டபுள் ஆக்கலாம். 50% அப்படின்னாக்கா 60 அது மாதிரி வரும். 60 வரும், இல்லைன்னா 59 சம்திங் அது மாதிரி வரும். அதுதான் வேணும் அப்படின்ட்டு சொல்லி லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டு வரைக்கும் நான் சொல்கிறேன். மிச்ச ஸ்டேட்டுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து 1.5 மடங்கு ஏறுதுன்னு வச்சுக்கிங்களேன். அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னது வந்து மக்கள் தொகை கணக்கு எடுத்து அதுலேருந்து என்ன கணக்கு வருதோ, என்ன ரேஷியோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். அதுதான் டீலிமிட்டேஷன் அப்படின்னாங்க. பீகார், உத்தரப்பிரதேஷ் அப்படிலாம் பார்த்திங்கன்னா 28 கோடி மக்களும் சம்திங் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு இருக்கிறது வந்து 8 கோடி மக்கள் தான் இருக்கும். 8 கோடி மக்களுக்கு கணக்கு பண்ணாக்கா 20 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி, 6 தொகுதிக்கு ஒரு எம்பி, அது மாதிரி கணக்கில் வருது. அங்கே வந்து 28 லட்சம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன சம்திங்கில் வருது அப்படின்றது நமக்கு சரியானபடி தெரியல. அவங்க வந்து மக்கள் தொகை கணக்கில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா நமக்கு லாஸ் ஆகும். சரிங்களா? நமக்கு வந்து 39 இருக்கிறது வந்து குறையலாம். சரிங்களா? குறையலாம் அப்படின்னாக்கா 37, 32 அது மாதிரி வந்துடும். அவங்களுக்கு வந்து 120, இப்போ 80 இருக்குது அப்படின்னாக்கா 120 ஆயிரும். 120 ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளோட வாய்ஸ் வந்து பாராளுமன்றத்தில் கேட்காது. அப்படின்றதுனால தான் டிஎம்கே வந்து போனாட்டி அனைத்து மக்கள் கட்சி அனைத்து கட்சிகள் மாநாடு நடத்தி அதில் தான் அந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் வேணும் எங்களுக்கு, மற்றபடி மக்கள் தொகை கணக்கு எடுத்து நீங்கள் பண்ணி அப்படின்னா ஒத்துக்க மாட்டோம், ஏற்றுக்க முடியாது அப்படின்னாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா, அந்த இதுலேயே வந்து லாஸ்ட் செஷன் நடக்கும்போது எம்பி யார், அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார், நான் வந்து இந்த 50% கணக்கு பண்ணி நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் சைன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சைன் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடியாது அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து இது தோத்துருச்சு, அதனால் பண்ண முடியாதுன்ட்டாங்க. இவங்களும் வந்து அது அந்த இடத்துலேயே முடிஞ்சு போச்சு. திருப்பி அது வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பொருளையை கழிப்பி விட்டு இந்த செஷன் இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கும்போது எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இவங்க வந்து கேம் விளையாட்டாங்க. தாவக கவர்மெண்ட் எப்படி கேம் விளையாண்டாங்க அப்படின்னாக்கா, இவங்க கேட்டுருக்குறது இப்போ வந்து தண்ணி பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தொடர் நடத்துங்க, அவங்களோட பதில்கள், அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன்லாம் வேணும், அவங்கள்ட்ட ஐடியாலாம் கேட்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட காய் நகர்த்துங்க அப்படின்னாங்க. அதை வந்து செய்யறதுக்கு மனசு இல்லாத இந்த காங்கிரஸ், அதை செய்யறதுக்கு மனசு இல்லாத இந்த டிவிகே கவர்மெண்ட்டு, இவங்க வந்து அதை மடைமாற்றம் செய்யறதுக்காக இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையை எடுத்துகிட்டு வராங்க. சரிங்களா? இந்த காங்கிரஸ் எப்படி அப்படின்னாக்கா, அவங்களோட கட்சி வந்து முழுமையாக இப்போ வந்து எந்திரிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா கூட அந்த இடத்துல போய்ட்டு பிரச்சனை பண்ணாங்க, ஏதோ ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அங்கே போய் நின்று பேசுறது, அங்கே போய் நின்று கேட்குறது அப்படின்னாக்கா எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னாக்கா ஒரு 6 பேர் இருப்பாங்க. 6 பேர் தான் கூடிய பிடிச்சி நிற்பாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 6 பேர் கணக்கு வச்சாலும், ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 6 பேர் கணக்கு வச்சாலும் அது வந்து கூட்டம் எங்கேயோ போயிடும். அப்படியெல்லாம் இல்லை, மொத்தத்துக்கு 6 பேர் தான் போய் நிற்பாங்க. அந்த 6 பேர் தான் அந்த கொடி பிடிச்சே நிற்பாங்க, போராட்டம் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்ட்டு. அது வந்து அந்த இடத்துல வந்து மக்களுக்கு முன்னாடி வந்து அந்த எக்ஸ்போஸ் ஆகுது. இவங்களோட யூனிட்டி என்ன, இவங்களோட எல்லோரோடையும் சேர்ந்து நிற்கிற அந்த
எல்லார் மக்களுடைய கேள்விக்கும் பதிலுக்கும் அந்த இணைஞ்சு நிற்கிறது அந்த போக்கு வந்து காங்கிரஸ்கிட்ட முற்றிலுமாக இல்லை அப்படின்றது தான் இதுலேருந்து புலப்படுது. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த டீலிமிட்டேஷன் இருக்கு இல்லையா, டீலிமிட்டேஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா 850 அப்படின்னாக்கா 850 இப்போது காங்கிரஸ் லாஸ்ட் டைம் தோற்றது கூட வந்து பிஜேபி ஆப்போனண்ட் நீங்கள் எதிர்த்து நிற்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல அவங்களால போட்டி போட முடியாமல் தான் மேக்ஸிமம் தோற்றுருக்கு. 75% அதில் தான் தோற்றுதே அவங்க. சரிங்களா, இப்போ மாநில கட்சிகள் இருக்கு இல்லையா, மாநில கட்சிகள் நிற்குது அப்படின்னாக்கா அதுக்கு எதிர்த்து இந்த காங்கிரஸ் கட்சிக்காரவங்க நிற்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் ஜெயிச்சு. அதுவே வந்து பிஜேபியோட எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்னாக்கா பிஜேபியோட எதிர்த்து நிற்கும்போது அவங்களால வந்து அந்த அந்த ஈக்குவாலிட்டி அந்த ஈடு கொடுக்க முடியல அவங்களால. அவங்க கேள்வி கேட்குறதுக்கும் இவங்களோட பதிலுக்கும் அந்த ஈக்குவல் இந்த சண்டை போட்டு அவங்களால ஜெயிக்க முடியல. அந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ 850 வந்துருச்சு அப்படின்னாக்கா இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து பிஜேபியோடு தான் சண்டை போடுற ரேஞ்சுக்கு வந்து நிற்கும். அவங்களால பண்ண முடியாது அப்படின்றதுனாலேயே என்னமோ இந்த டீலிமிட்டேஷனுக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க. லாஸ்ட் டைம் கேட்டது காங்கிரஸ் கேட்டது கூட ஃபேர் டீலிமிட்டேஷன் தான். ஃபேர் டீலிமிட்டேஷன் சரிங்களா, அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பேக் அடிச்சிட்டாங்க. அப்படியே இவங்க வந்து சோசியல் இது நடத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள்கிட்ட இருக்கிற அந்த இது என்ன, நம்மளோட கட்சியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது செக் பண்ணியிருப்பாங்கன்னு இருக்கேன். சோஷியல் இன்ஜினியரிங் நடத்தி அதை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இந்த டிஎம்கே வந்து அப்போவும் சரி இப்போவும் சரி என்னுடைய மாநிலம் என் மக்கள் அவங்க வந்து எப்போவுமே எதுலேயுமே பின்வாங்கிடக்கூடாது, பின்னுக்கு தள்ளப்படக்கூடாது. நம்மளோட குரல் நம்ம சொன்னால் நம்ம கேட்டால் நிற்கணும் கேட்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு கான்சியஸோட டிஎம்கே எப்போவுமே நடந்துக்கும். சுயமரியாதை ரொம்பவும் முக்கியமான ஒன்றா எதிர்பார்க்கும் டிஎம்கே. அந்த வார்த்தை தான் காங்கிரஸுக்கு ரொம்பவும் இடிக்கிற ஒரு விஷயம். காங்கிரஸ் எந்த மாதிரியான துரோகங்கள்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970s வந்து மேகதாது பிரச்சனை வருது. மேகதாது பிரச்சனை அப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போது வந்து நீங்கள் டிஎம்கே வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கு. டிஎம்கே கவர்மெண்ட்டு தான் இருந்தது 70s. அப்போது வந்து ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸில் வந்து நீங்கள் விட்ரா பண்ணிக்கோங்க, நம்ம வந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 1970s இந்திரா காந்தி வந்து இவங்க கலைஞரை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க மேலே இருந்த மரியாதையிலையும் அவங்க வந்து செய்வாங்க, காங்கிரஸ் செய்யும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயும் அவங்க வந்து டிஎம்கே வந்து அது பேக் அடிச்சது, கேஸை வந்து விட்ரா பண்ணாங்க. ஆனாலும் பின்னாடி முதுகில் குத்திட்டாங்க. அவங்களுக்கு தேவை அவங்க வந்து எந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகிறாங்களோ அவங்க வந்து அவங்களோட இதுக்காக தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட குரல் தான் அங்கே கேட்கணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாக இருந்துருக்கு அப்போவே. சரிங்களா, அதே மாதிரி இந்த இதில் கூட இலங்கை அகதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட இவங்க வந்து இலங்கை வாழ் மக்களுக்கும் அவங்க பண்ணது தான், காங்கிரஸ் பண்ணது தான் துரோகமே. அதில் தான் அவங்க போர் புரிய இங்கேருந்து பெட்டாலியன் அனுப்பிச்சதாக இருக்கட்டும், அவங்களுக்கு சப்போர்ட் இலங்கை கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து காங்கிரஸ் பண்ணது தான் தவறுதலாக முடிஞ்சது. அந்த ஒரு பிரச்சனை அது. அப்புறம் வந்து ஹிந்தி தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் அப்ரோச் பண்ணது, இதெல்லாமே தான் அவங்களோட தமிழ்நாட்டில் வந்து எந்திரிக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்தது. டிஎம்கே சரியான ரூட்டில் தான் போயின்ட்டுருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இவங்க லாஸ்ட் டைமே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து சென்செக்ஸ் எடுக்க போகிறோம், மக்கள் தொகை கணக்கு எடுக்க போகிறோம். அந்த எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் எந்த டீலிமிட்டேஷன் பண்ணுவோம். இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்கிறது 8 கோடி மக்கள் அப்படின்னாக்கா அங்கே இருக்கிறது 28 கோடி மக்கள்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேலன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு தான் லாஸ். அந்த லாஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னாக்கா இவங்க இப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா இவங்க டிஎம்கே கண்டிப்பாக அந்த ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு கொடுக்கும். அது கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் ஆகும். சரிங்களா,
இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னாக்கா, இங்கே இருக்கிற தொகுதி வந்து எம்பி தொகுதி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா எம்எல்ஏ தொகுதியும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு நமக்கு இன்னும் பேசுகிறதுக்கும், நம்ம கேட்குறதுக்கும், நமக்கு இன்னும் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு கெயினாக தானே இருக்கும். எல்லாருக்குமே கிடைக்கும்ல. லாஸ்ட் டைம் கேட்கும்போது ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்கும்போது காங்கிரஸு ஓகே தான் சொல்லிச்சு, கம்யூனிஸ்ட்டு ஓகே சொல்லிச்சு, ஐயுஎம்எல் ஓகே சொல்லிச்சு, இந்த விசிகா திருமாவளவன் சார் அவரும் ஓகே தான் சொன்னார். அவங்க ஒரு ப்ரோட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒன்றா நின்றுப்பாங்க. டிஎம்கேவோட கூட்டணியாக இருந்த கட்சிகள் மொத்தமாக வந்து நின்றுருக்கோம். அந்த இடத்துல வந்து அவங்க வச்சுருக்கிற பேனர் என்ன அப்படின்னாக்கா ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் வச்சுருந்தாங்க. இப்போது வந்து காங்கிரஸோட அந்த இது இருக்கு இல்லையா, என்னது தோற்றுருவோமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை எண்ணம், அது வந்து இந்த டைம் வந்து மேலோங்கி நிற்குது. இந்த வாட்டியும் எந்திரிக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆனால் இந்த ஹிதாயத்துல்லா சார் வந்து ரொம்பவும் விடாப்பிடியாக பேசுகிறாரு. அவர்கிட்ட வந்து அந்த காங்கிரஸ் டிஎம்கேவோட விட்டு வெளியில் வந்ததுலேருந்து அவங்களோட இந்த ஹிதாயத்துல்லா சார் கூட நம்ம பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா லாஸ்ட் டைம் பேசின அந்த வீடியோ போடுறேன் நான். அது பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து ரொம்ப மட்டுப்படுத்தி பேசுகிறாரு. ஒரு தீய சக்தி, தூர சக்தி, பார சக்தி. ஏன் உங்களுக்கு அறிவு இல்லையா? ஏன் உங்களுக்கான ஒரு தனியாக ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சி உங்களால் ஒரு வார்த்தை பேச முடியாது? அவங்க தாவிக தலைவர் என்ன சொன்னாரோ அதே சொல்லுவீங்களா? புதுசாக ஒரு வார்த்தை தெரியாது அவங்களுக்கு? அப்புறம் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, தமிழை வச்சு ஒரு வேளை சோறு கூட திங்க முடியாது அப்படின்றாரு. நீங்கள் பார்த்தீங்க தமிழை வச்சு தானே பொழைச்சுன்னுக்கிறீங்க. ஆனாலும் அவங்களோட ஹிந்தி அந்த பிணைப்பு, அந்த ஹிந்தியை கொண்டு வரணும் அப்படின்ற ஹிந்தி பெல்ட்டோட அந்த இதுவும், அந்த சாராம்சமும், அந்த தேசிய கட்சி அப்படின்ற ஒரு அந்த திமிர்த்தனமும், அந்த தமிழை வந்து எவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தையை கொண்டு பேச முற்படுறாங்க பாருங்கள். நம்ம வந்து லாஸ்ட் செஷன் அந்த இதில் நடந்தது, சட்டப்பேரவையில் நடந்தது, சட்டமன்றத்தில் நடந்தது. நம்மளோட மினிஸ்ட்ரி யார், அந்த மினிஸ்ட்ரி பேர் திருவெட்டூர் தொகுதி எம்எல்ஏ இருக்கார்ல, அவர் பேசுனது, அவர் தமிழை தப்பாக பேசுகிறாரோ சரியாக பேசுகிறாரோ, நாளைக்கு வந்து கற்றுக்கிட்டு நான் முழுமையாக தமிழை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஒரு தமிழை தப்பாக பேசுனாலும் விஷயமே கிடையாது. ஆனால் இந்த சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. அந்த மாண்பு வந்து குறையாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால தான் அவங்க வந்து கேட்குறாங்க. அவங்கள ஏதோ ஒரு அக்கறையில் கேட்குறாங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு லாயலான பதில். நீங்கள் வந்து எந்த மதமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. அந்த இது வந்து கொண்டு வந்து இதில் சேர்க்காதீங்க அப்படின்றது தான் அவங்களோட எண்ணம். அவங்க வந்து ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து சாமி கும்பிட்றவங்க மட்டுமே இருக்க மாட்டாங்க இல்லையா. ஒருத்தவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. அவங்களுக்கு எல்லாமே தான் சேர்ந்து நீங்கள் அரசாங்கம் நடத்த போகிறீங்க. அவங்களுக்காக தான் நீங்கள் பேச போகிறீங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மதத்தை வந்து குறிப்பிடணும் அப்படின்றத ஏற்றுக்க முடியாது. ஆனால் வந்து நீங்கள் பேசுனது வந்து தவறுமா பேசியிருக்கீங்க அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. அது நாளைக்குன்னு நீங்கள் திருத்திக்க போகிறீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா, ஹிதாயத்துல்லா சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, காங்கிரஸ் கட்சிக்காரர், அவர் வந்து தமிழ் மட்டுமே பேசுகிறதுனால வந்து ஒரு வேளை சோறு கிடைக்குமா அப்படின்ட்டு பேச போகிறார். நீங்கள் பேசுனது தாவேக்கா, தான்றது தமிழ் தான் வச்சுருக்கீங்க. ஆனால் காங்கிரஸ் அப்படின்னு அவங்க வந்து உங்களுக்கு முட்டு கொடுக்குறன்ற நேரத்தில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா, தமிழை வச்சு ஒரு வேளை சோறு கூட திங்க முடியாது அப்படின்ட்டாங்க. இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணமாக போயிடுது. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனித்து நீங்கள் செயல்பட்டால் நல்லாயிருக்கும். ஆனாலும் ஹிதாயத்துல்லா சார் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் வன்மையாக கண்டிக்கிறாங்க, சரிங்களா? அது மாதிரி நெக்ஸ்ட் டைம் பேசுனீங்க அப்படின்னாக்கா பொதுமக்கள்லாம் திரண்டு உங்களுக்கு எதிராகவே ஓட்டு போடுவாங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க.
நீங்கள் என்ன அவர் பேசுனது சரியா தவறா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. தாவேக்காவும் எடுக்க முடிவு வேறு எந்த முடிவும் கிடையாது. அன்னை இந்திரா காந்தி எடுத்த முடிவு, ஏன் பாஜகவுடைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் எடுத்த முடிவு. அவங்க என்ன செஞ்சாங்க, 25 ஆண்டுகள் கழித்து ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா தமிழ்நாடு உள்ளிட்ட குடும்பத்தினால திட்டத்தை ஏற்படுத்திய தென் மாநிலங்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இதை 2 முறை செய்தத 3வது முறையும் செய்யுங்கன்னு தான் இன்னைக்கு கேட்குறோம். 1971 மக்கள் தொகை கணக்கை வைக்கிறது மட்டுமல்ல, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் இதுதான் வேலை. இந்த டீலிமிட்டேஷன் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதுதான் இன்னைக்கு முக்கியம். அந்த ஒரு விஷயத்தை தான் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? இதே முழக்கத்தை டீலிமிட்டேஷன் வேண்டாம், 1971 சென்சஸ் அடிப்படையிலேயே டீலிமிட்டேஷனை ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்குமா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது பேசு பொருளாக காங்கிரஸ் கட்சி முன்வைக்குது, மற்ற மாநிலங்களை பேச மாட்டான்றாங்க. பல விஷயங்களில் தமிழ்நாடு முன்மாதிரியாக இருந்திருக்கு. காமராஜ் காலத்திலிருந்து கடந்த முதல்வர் ஸ்டாலின் காலம் மாதிரி ஏன் இங்கேருந்து ஒரு முன்மாதிரி போகக்கூடாது? முதல் இப்படி ஒன்று தமிழ்நாடு தான் பல நேரங்களில் அது மதிய உணவாக இருக்கட்டும், சத்துணவாக இருக்கட்டும், இப்போ காலை உணவாக இருக்கட்டும், தமிழ்நாடு முன்மாதிரி சார். காங்கிரஸ் அதை எடுத்துட்டு போதா? தமிழ்நாடு முன்மாதிரி மாநிலமாக தான் இருந்திருக்கு. ஆனால் காங்கிரஸ் போன வருஷம் தொடக்கத்தில் இது டீலிமிட்டேஷன் பேசு பொருளாச்சு. இந்த முறை தொடக்கத்தில் அது மசோதாவும் வந்துச்சு. இந்த ஒரு வருஷத்தில் காங்கிரஸ் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கா? தேசிய அளவில் அது ஒரு இஷ்யூவாக்க ட்ரை பண்ணுறீங்களா? ஒரு வருஷத்தை பற்றி பேசுகிறீங்க. ஒரு 4 நாளைக்கு முள்ள நடந்த பாராளுமன்ற உறுப்பினர் கூட்டத்துடைய நிலைமையும் இன்றைய திமுகவிலையும் மாறி இருக்கு. மாறுறது நல்லதாக தான் மாறி இருக்கு, நான் அதை குறையா சொல்ல மாட்டேன். ஆக இந்த மக்களுடைய மனப்போக்கை புரிந்ததன் விளைவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட அன்னைக்கு நான் இதைத்தான் சொன்னேன். காங்கிரஸ் இந்த விஷயத்தை எப்படி தேசிய எடுத்துட்டு மாற்றத்துக்கு சொல்ல வர்றேன். மாற்றம் தாங்க மாறாத ஒன்று. மாற்றம் நாளைக்கு காங்கிரஸ் மாறக்கூடாதுன்னு இருக்கா? அப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் மாறல அப்படின்னு சொல்றீங்க. இந்த விஷயத்தில் சொன்னாங்க இல்லையா, நாளைக்கு நாங்கள் இருமொழி கொள்கை தமிழகம் விரும்புவது வரை நாங்கள் செய்வோம்னு சொல்லலையா? நீட்டு விஷயத்தில் நாங்கள் அந்தந்த மாநிலங்கள் விரும்பாத வரை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லலையா? மாற்றம் என்பது எப்போ வரலாம்? இப்போ எடுத்திருக்கிறது தாவேக அரசு. நல்லா புரிஞ்சுங்க, காங்கிரஸ் அல்ல. காங்கிரஸ் கூட்டணி அதில் ஒரு அங்கம், அவ்வளோதான். இனி மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் எடுக்குமா எடுக்கலையாங்கிறது அந்தந்த மாநிலங்களை பொறுத்த விஷயம். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுகளை எல்லா மாநில காங்கிரஸ் கேட்கும். இப்போ தமிழ்நாட்டுடைய நலனுக்காக இந்த குரல் நாளை தமிழ்நாட்டுடைய நலனுக்காகவா காங்கிரஸ் கட்சியுடைய அரசியலுக்காகவா? இதில் அரசியல் தானே எல்லாரும் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு நலன்ல அரசியல். ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டுக்கு அரசியல் பண்ணதுனால தானங்க பிஹெச்எல் கிடைச்சிச்சு, துப்பாக்கி தொழிற்சாலை கிடைச்சு, தூத்துக்குடி துறைமுகம் கிடைச்சு, வைகை அணைக்கட்டு கிடைச்சு, கிருஷ்ணகிரி அணைக்கட்டு கிடைச்சு, நெய்வேலி நிலக்கரி கிடைச்சு. அப்போ எப்படி கிடைச்சிச்சு? அரசியல் பண்ணதுனால. காமராஜர் எப்படி ஒரு அரசியல் பண்ணாரு? பிஹெச்எல் தரமாட்டேன்னு அன்றைய ஒன்றிய அரசு சொல்லிச்சு. நீங்கள் தந்துதான் ஆகணும். இவ்வளவு விஷயங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. திருச்சி மத்திய இடம், ரயில்வே இருக்கு, விமான நிலையம் இருக்கு, தண்ணி இருக்கு, குடுங்கன்னு சேர்த்து தானே கேட்டு வாங்கணும். மாற்றம் என்பது மாறாத ஒன்று. நான் இன்னைக்கு உரிமை குரல் வேற, அரசியல் வேற. உரிமை குரல் நீங்க அரசியலா மாத்துறீங்க. இந்த உரிமை குரல் தமிழ்நாட்டில இருந்து புதுசா கிளம்புற உரிமை குரல் இது புதுசு இல்ல சார், ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம். இன்னும் அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு. நாங்க திரும்பவும் நீங்க அரசியலுக்கு வர்றீங்க. அரசியல்